ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு மைதா வச்சு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு நல்ல தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு பொடியாக சீவின உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுலேயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச புதினா இலையை சேர்த்துக்கிறேன். நல்லா கையால் கசக்கிட்டு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் அது பவுடர் ஆகும். இப்போ நான் பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்போ இந்த பேன் கேக் செய்ய போகிறீங்களோ அப்போ தான் வந்து இதை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் இரும்பு கல்லை சூடு பண்ணிவிட்டேன். அதில் இந்த மாதிரி வெங்காயம் வந்துட்டு தேய்ச்சிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் எது ஊற்றினாலும் அது ஒட்டாமல் வரும். நம்ம கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அப்படியே ஊற்றி விட்டுருங்க. விட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வெந்துருச்சு, ஓரத்தெல்லாம் மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அது அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மைதா வச்சு. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.